ஹாய். பிக் பாஸ் சீசன் 9 இதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பிக் பாஸ் 1, பிக் பாஸ் 2, பிக் பாஸ் 3 இதெல்லாமே தாண்டி தான் நம்ம பிக் பாஸ் 9 இந்த இதில் வந்திருப்போம். நான் பிக் பாஸ் சீசன் வந்து பார்த்தோன்னா 1லேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த சீசன் எப்படி, இந்த பிக் பாஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு தெரியாமல் தான் நம்ம பிக் பாஸ் 1 பார்த்தோம். அது நல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு பிக் பாஸ் 1ன்னு சொல்லலாம். அப்புறம் 3 வந்து பார்த்தோன்னா நல்லாவுமே எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் மீம்ஸில் இது ஏன்னா கவின் அண்டு சாண்டி இவங்களோட ஃபன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் 3 இருந்ததுனால வந்து பார்த்தோன்னா நல்லா அந்த ஷோ வந்து ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே பிக் பாஸ் 3 மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது உண்மைதான், அந்தளவுக்கு உண்டான ஒரு ஃபன் இருந்துச்சு. நிறைய மெச்சூரிட்டியான திங்ஸ், மெச்சூரிட்டியான ஆக்டர்ஸ், மெச்சூரிட்டியான பீப்புள்ஸ் உள்ளே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மேபி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் 9 வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்து வந்து பார்த்தோன்னா இவர் எப்படி உள்ளே விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணது வந்து பார்த்தோன்னா மிஸ்டர் திவாகர். அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ போடுறாரு, ஓகே அது நல்லா இருக்குது, அந்த அவர் பண்ணுற வீடியோ நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிறத வந்து பார்த்தோன்னா அவராக நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு வந்து பார்த்தோன்னா தான் வீடியோ போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. பட் நம்மளும் அதை ப்ரொமோட் பண்ணி அவரை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி உள்ளே கொண்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்ம ஒரு ஓட்டுறதுக்காகவே பார்க்கணுமா, எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. ஸோ இதை வந்து எப்படி அவங்க அலோவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யோசித்தேன். ஏன்னா அவரை விட நிறைய டேலண்டான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சப்பானி பாய்ஸ் எனக்கு அவங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நிறையா யூடியூபர் சேனல்ஸ் பேரில் இருக்குது. நிறைய பேர் வாய்ப்பு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் டேலண்டடாக வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் போட்டு நல்லா சினிமாக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோன்னா ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வெளியே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட டேலண்ட்டு காட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிக் பாஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கண்டஸ்டண்ட்டாகவே இந்த பார்த்தோன்னா இந்த பிக் பாஸ் 9 சூஸ் பண்ணதை வந்து பார்த்தோன்னா ஒரு இன்மெச்சூர்டு கண்டஸ்டண்ட்டாக தான் சூஸ் பண்ணாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் விக்கல்ஸ் விக்ரம் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நல்லாவே வீடியோஸ் போடுவாங்க, நிறைய ஃபன்னு, நல்லா ஃபேமஸான சேனல் கூட அவங்களுக்கு. நல்ல ஒரு பிராண்டை அவரே க்ரியேட் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக தான் இருக்காங்க. இதில் வந்து நிறையா அன்வான்டான சில மெம்பர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்க நேம்லாம் சொல்ல விரும்பல. பட் அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா கண்டஸ்டாண்டாகவே வந்து பார்த்தோன்னா இவங்க ரெக்யூட் பண்ணது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருக்குது. எதுக்கு இப்படி ரெக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விஜய் சேதுபதி சார். ஸோ இதெல்லாமே நல்லா தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் சில விஷயம் வந்து கண்டஸ்டண்ட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா நார்மலாக அவங்க எந்திரிச்சு பேசுகிறப்ப வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் இன்னும் அவர் நல்லா தான், அவர் கிட்டத்தட்ட பிரஜின், சாண்ட்ரா இவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம வந்து பார்த்தோன்னா என்ன நியாயமோ அதை தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பிக் பாஸ் சீசன் 9 பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கண்டஸ்டண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பேச விடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு மெச்சூரான பீப்புள் தான், ஒரு ஏஜ்டு பீப்புள். அவங்க வந்து ப்ராப்பராக வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை அவங்கள ப்ராப்பராக பேச விட்டால் தான் முழுசாக என்னன்னு நம்ம தெரிய வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் சார் இருந்திருக்காரு. அவரோட ஷோஸ் எல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா சின்ன விஷயம், ஓகே சரி அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த சொன்னாலுமே வந்து பார்த்தோன்னா ஒரு நகைச்சுவையாக சொல்லி அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடவே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு என்டர்டெயினாக கொண்டு போவார். பட் அதுக்காக இவர் அது என்டர்டெயினாக கொண்டு போகிறது இல்லைன்னு சொல்லலை. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தவிர்க்கலாம். கொஞ்சம் கண்டஸ்டண்ட்டை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வது விஷயம் வந்து பார்த்தோன்னா இந்த பாரு இவங்களோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே அதிகமாயிருச்சு உள்ள. ஏன்னா இந்த பிக் பாஸ்ங்கிறது வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு ஷோ, இது நாட்டா வெப் சீரியஸ் ஆர் யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு டெலிவிஷனில் வந்து பார்த்தோன்னா டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஷோ. இது எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த ஷோ எல்லாருமே பார்க்குறாங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா யாருமே வந்து பார்த்தோன்னா பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோன்னா இப்போ ஈஸியாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் டிவிங்கிற ஒரு
ஒரு சூப்பரான ஒரு சேனலில் இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கெட்ட வார்த்தை பேசுறது, அதே சமயம் வந்து பார்த்தோன்னா பேடாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா அடல்ட் ஓகே, அடல்ட்னாலுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இந்த சீசனில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பிக் பாஸே கட் பண்ணிட்டாங்க, யாரும் பெருசாக பார்க்க கிடையாது, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸு பாதி பேர் கட் ஆகிட்டாங்க. ஸோ அடல்ட்டுமே பார்க்குறப்போ என்னடா இது இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது இன்னுமே உள்ளே ரெக்யூட் பண்ணுறப்பே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாமான்னு ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணனா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதே சமயம் வந்து பார்த்தோன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போய் வந்து பார்த்தோன்னா தனியாக போய் ரூமில் பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த தவிர்த்திருந்தாலே வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 4வதாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் டாஸ்க்ஸும் வந்து பார்த்தோன்னா பெருசாக இந்த பிக் பாஸில் வந்து என்டர்டெயின் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு டாஸ்க்கு, ஏன்னா யாரும் டாஸ்க் ப்ராப்பராக பண்ணல, சும்மா வந்து கத்துறாங்க பேசுகிறாங்க, சின்ன சின்ன நீ பெருசா நான் பெருசா. ஏன்னா பிக் பாஸ்னா ஒரு மனுஷனோட கேரக்டரை வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு அவன் உண்மையாக இருக்கான், அதே சமயம் அவன் கேரக்டர் நல்லா இருக்கா இல்லையா, அது எந்த அளவுக்கு என்டர்டெயினாக மக்களை என்கேஜ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா எனக்கு புரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஷோவில் கொண்டு போவாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு உள்ளே விளையாண்டுருக்காங்கன்னா, நம்ம கத்தி பேசணும், நம்ம வந்து சண்டை போடணும், எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டு நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்தா தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஷோக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டிஆர்பி அதிகமாகும், நம்மளை உள்ளே வச்சுருப்பாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போது உள்ளே வந்த கண்டஸ்டன்ட் இந்த பிஆர் ப்ரொமோஷன் அப்படின்லாம் சொல்கிறது பார்க்குறப்போ, ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா, அதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் உள்ளே வரணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இப்போ இந்த சீசனில் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. ப்ரொமோஷன் பிஆர்னு சொல்லி, பிஆர்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா முன்னாடி நம்ம அமௌண்ட் கொடுத்து அவங்கள வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து பார்த்தோன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம்ஸு, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோ போட்டு வந்து பார்த்தோன்னா வீடியோ எடிட் பண்ணி மீம் கிரியேட் பண்ணி வந்து போட்டால் தான் ஓட்டு அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு குரூப்புக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற விஷயமே இந்த சீசன் பார்த்தா எனக்கு தெரியுது. பட் பணம் இருக்கிறவங்க பண்ணலாம், பணம் இல்லாதவங்க வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் உள்ளே விளையாடுறவங்க வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கத்தி சண்டை போட்டால் தான் நம்ம வந்து உள்ளே சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நார்மலாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம எந்தெந்த விஷயத்த பேசணும், எந்தெந்த விஷயத்த பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். ஸோ அதில் நம்ம கரெக்டாக இருந்தாலே வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு நம்மளை பிடிச்சிரும். அதே சமயம் லாஸ்ட்டாக இப்போ 5வதாக வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ரெட் கார்டு இஷ்யூ, ஏன்னா அது பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா இது உண்மையாக கேமுக்காக தான் பண்ணாங்களா இல்லை டிஆர்பிக்காக பண்ணாங்களா இல்லை எப்படி, இது சொல்லி வச்சு பண்ணுற அளவுக்கு யாரும் என்னை அசிங்கப்படுத்தி பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் மானங்கிட்டத்தனமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் டாஸ்க்கு இதெல்லாமே தாண்டி ஹியூமானிட்டி வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல கட் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு லேடியை வந்து பார்த்தோன்னா உலகமேங்கிறத விட வந்து பார்த்தோன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோ, உலகமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லேடியை வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் வந்து தப்பாக பேட் வேர்ட்ஸில் பேசுறது, தப்பாக பிஹேவ் பண்ணி அதை தள்ளி விட்றது, அது லேடி அந்த பார்வை அவங்க பண்ண பிஹேவியர்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சீசனில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா அடுத்து சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து பார்த்தோன்னா இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் வந்து பார்த்தோன்னா திரும்ப வார்னிங் பண்ணி விட்டு வச்சிருவாரா இல்லைன்னு சொல்கிறப்போ ரெட் கார்டு கொடுத்தாரு. ரெட் கார்டு கொடுத்து நல்லா ஒரு விஷயமாக தான் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் பயம் வரும். ரெட் கார்டு கொடுக்காம நம்ம வார்னிங் கொடுத்துருந்தோம்னா, சார் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா வாரம் பேசிட்டு அப்படியே நார்மலாக போயிடுவாங்க. அப்போ திரும்ப என்னாகும், இதே மாதிரி தப்பு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்த பண்ணினா தான் வந்து பார்த்தோன்னா அடுத்து யாரும் இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க திரும்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. அது வந்து உண்மையிலுமே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிக் பாஸ் சீசன்லேயே வந்து பார்த்தோன்னா போன வார எபிசோடு ஃபுல்லாமே, லாஸ்ட் எபிசோடு ஃபுல்லாமே ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அந்த கேம் டாஸ்க்கு இதெல்லாமே நீட்டாக பண்ணாங்க. அதே சமயம் இந்த லாஸ்ட் டாஸ்கில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணி வந்து பார்த்தோன்னா 2 பேரும் வெளியவே போயிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க உள்ள. இதில் வந்து பார்த்தோன்னா 2 பேர்த்தோட லைஃப் ஃப்யூச்சர் ஸ்பாயிலாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தா இதெல்லாமே வந்து அடுத்த ஒரு பெரிய இஷ்யூ வர வரைக்கும் இதை பற்றி பேசுவாங்க. அடுத்த பெரிய இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இதை மறந்துடுவாங்க. அப்புறம் அப்படியே விட்டுட்டு அன்றாட வேலையை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். இதில் பெருசாக வந்து பார்த்தோன்னா பெருசாக என்ன, இந்த பிக் பாஸ் கண்டக்ட் பண்ணுற எந்த ஒரு ஷோலையும் வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேர்னாலே போக முடியாது. அவங்களுக்கு சேலரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அது மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இனி வரப்போகிற பிக் பாஸ் ஆகட்டும், உள்ளே போகக்கூடிய சீசனில்
யார் உள்ளே போனாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்த மாற்றிக்கலாம். ஏன்னா நல்ல விஷயத்த தான் பேசணும். ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஷோ பார்க்குறோம், இது பண்ணுறோம், நம்ம ஷோவுக்காகவோ இல்லை டாஸ்க்குக்காகவோ ஹியூமனிட்டியை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்காக வந்து நல்லவன் மாதிரியே அமைதியாக வாயை மூடிட்டு ஊமையாக இருக்கணும்னு சொல்ல வரல. எந்த விஷயத்த பேசணுமோ அதை மட்டும் பேசணும். எதுக்காக என்ன பர்பஸ்க்காக போகணுமோ அதை மட்டும் பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உள்ள போய் வந்து பண்ணி பார்க்குறவங்களே வந்து பார்த்தோன்னா ஒரு இதை ஆக்கி அது தேவையில்லாத மாதிரி ஆச்சு. ஆனால் இந்த ஷோ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ஃபெயிலியரான ஷோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இப்படி சொல்லியே வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஹிட்டான ஷோவாக கொண்டு போயிடுறாங்க. அது நிறைய மீம்ஸ் அது இது கொண்டு போய். ஸோ மேபி இது எல்லாமே டிஆர்பிக்காக தான். ஆனால் யாரையும் இப்போ நார்மலாக பீஸ்ஃபுல்லாக என்டர்டெயின்காக பார்க்கக்கூடிய அவங்க பீஸ்ஃபுல் மைண்ட் வந்து பார்த்தோன்னா இதனால் அப்படின்னு சொல்லி பார்த்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடக்கூடாது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸில் நான் வந்து பார்த்து ஒப்பீனியனான விஷயம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசனில் இருக்க கண்டஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தோன்னா யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது, யார் லாஸ்ட்டாக பண்ண விஷயம் வந்து கரெக்டு அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்து முரண்பாடு உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.